இந்த வீடியோவில் மக்கள் குறைவாக சாப்பிட்டாலும் எடை ஏன் அதிகரிக்கிறது மற்றும் ஏன் டயட் செய்யும் முயற்சிகள் தோல்வியடைகின்றன என்பதையும், இது இன்சுலின் எதிர்ப்பு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றியது என்பதையும் பேசப் போகிறேன். அதாவது, குறைவாக சாப்பிட்டு அதிகம் இயக்கம் செய்தாலும் எடை குறையவே மாட்டேன் ஏன் என்று இங்கே பாருங்க. இன்சுலின் எதிர்ப்பு என்றால் உங்கள் செல்கள் இன்சுலினுக்கு பதிலளிக்காது என்பதுதான் அர்த்தம். இதன் விளைவு இரத்த சர்க்கரை அதிகமாகவே இருக்கும், இன்சுலின் அதிகமாகவே இருக்கும், கொழுப்பு எரிப்பு நடக்காது, கொழுப்பு சேமிப்பு தொடரும். இன்சுலின் எதிர்ப்பு இருந்தால் நீங்கள் குறைவாக சாப்பிட்டாலும் எடை கூடவே செய்யும். அதனால்தான் டயட் முயற்சிகள் தோல்வியடைகின்றன. இன்சுலின் எதிர்ப்பு வயிற்று கொழுப்பு, உணவுக்கு பிறகு சோர்வு, ஆசைகள் மற்றும் எடை குறைப்பு நின்றுவிடும் நிலை ஆகியவற்றை ஏற்படுத்துகிறது. இது ஹார்மோன்கள் தொடர்பானது, உழைப்பின்மை அல்ல. இதை எப்படி சரி செய்வது? சர்க்கரை குறைக்கவும், பரிசுத்தமான கார்போஹைட்ரேட்களை தவிர்க்கவும், ஒவ்வொரு உணவிலும் முதலில் புரதம் மற்றும் நார்ச்சத்து சேர்க்கவும், தினமும் ஒரே நேரத்தில் உணவு சாப்பிடவும், இடைவேளை சாப்பிடுவதை தவிர்க்கவும், நன்றாக தூங்கவும், பலம் பயிற்சி மற்றும் தினமும் நடக்கவும். நீங்கள் உங்கள் இன்சுலின் உணர்திறனை சரி செய்தால் கொழுப்பு குறைப்பு துவங்கும். இன்சுலின் எதிர்ப்பு இருந்தா குறைவா சாப்பிடுவது வேலை செய்யாது. கொழுப்பு குறைப்ப மீண்டும் துவக்க இன்சுலின் உணர்திறனை சரி செய்யுங்கள். பார்த்ததற்கு நன்றி. டாக்டர் பி கே